வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஓகேங்க, ஸ்ட்ரெயிட்டாக கதைக்கு போகலாங்களா? இது ஒரு மொக்க கதைங்க. நம்ம ஹீரோ டவுனை ஒட்டி இருக்க ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அவர் தினமும் டவுனுக்கு போயிட்டு ஒரு பிரபலமான மதுக்கூடத்தில் ஒரு பிரபலமான ஒரு மதுபானத்தை 2 கோப்பைகள் வாங்கி குடிப்பார். இதை அவர் ரொட்டீனாக செய்கிறதுனால அங்கே இருக்க மதுக்கூடம் எல்லாம் அவருக்கு பழக்கம். அந்த அந்த மதுக்கூடத்தில் இருக்கிறவங்க அவங்கள சப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்கும் என்னன்னு கேட்பாங்க. இவர் ஒரு சொல்லுவார், இது மாதிரி நானும் இன்னொருத்தனும் உயிர் நண்பர்கள், அவன் இப்போது இந்த பக்கத்து ஊருக்கு போயிட்டான், வெளியூர் போயிட்டான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் அவனுடைய ஞாபகார்த்தம் அவனுடைய பழக்கம் விட்டு போகக்கூடாதுன்றதுனால 2 பெக்கு ஆர்டர் பண்ணி நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இது தொடர்ந்துட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்தார். 1 பெக்கு போதும் அப்படின்னாரு. அங்கிருந்தவங்களுக்கு ஆச்சரியம். உடனே ஆச்சரியம், அதிர்ச்சி. என்ன, உங்கள் நண்பர் இறந்துட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஆள் சொன்னார், சே அவன் நல்லா தானே இருக்கான், நான் தான் குடிக்கிறது நிறுத்திட்டேன். ஓகேங்க, மொக்க ஜோக்கு தான். நம்ம கெட்ட பழக்கங்களை கன்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவோம் தெரியுங்களா? அது மாதிரி இல்லை, ஆப்வியஸ்லி, அதாவது கெட்ட பழக்கம்னா வழக்கமாக எல்லாரும் குடிகாரன் சொல்லுவாங்க. குடிகாரன் அவன் குடியை கன்டினியூ பண்ணதுக்கு காரணம் சொல்லுவான். ஆனால் உண்மையான விஷயம், நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டியில் ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால முடியாது. அது கெட்ட பழக்கத்தை நம்ம சேர்த்துக்கிறது இல்லை. ஓகேங்க, ஏன்னா பெருவாரியான மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்கன்றதுனால நம்ம அதை சேர்த்துக்கிறது இல்லை. இதை பற்றி நான் ஏற்கனவே கம்ஃபர்ட் ஜோன் ஃபெயில் பற்றி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? 4 நாள் வாக்கிங் போயிட்டுனா 5ஆவது நாள் நீங்கள் வாக்கிங் நிறுத்துறதுக்கு என்னென்ன காரணம் சொல்கிறீங்கன்னு நீங்கள் பாருங்கள். அதுவும் கெட்ட பழக்கத்தில் தாங்க வரும். குடிகாரனே குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம சைடும் பார்த்து இருந்துடும், இன்க்ளூடிங் மீ. இது என்னுடைய அனுபவங்க, இன்க்ளூடிங் மீ. இது என்னை பற்றி தான் நான் சொன்னேன். சரிங்க, இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. மீண்டும் விவாதிப்போம்.